ஓம் நமச்சிவாய. வணக்கம் அன்புநேயர்களே, நான் ஜோதிட ஜெமினி ஃபைண்டிபிளாக பேசுகிறேன். மார்ச் மாத ராசி பலன் தனுராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் தர உள்ளது என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். தெய்வீக அம்சமும் தைரியமும் கொண்ட தனுராசி அன்பர்களை இம்மாதம் உங்கள் ராசிக்கு குரு பலன் உள்ளதால் யோகமான மாதமாகவே இருக்கக்கூடும். பணவர வரும் தேதிகள் உங்களுக்கு 1, 2, 4, 6, 9, 11, 13, 15, 17, 19, 21, 24, 25, 27, 28 போன்ற தேதியில் நிச்சயம் பணவர வரக்கூடும். சந்திராஷ்டமம் அப்படின்னா என்னன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திராஷ்டம நாட்களை நம்ம சொல்லக்குள்ள முன்னாடி இந்த சந்திராஷ்டம நாட்களில் நம்ம அதிகமாக பிரச்சனை சந்திக்கிறோம். மன அழுத்தம் ஏற்படக்கூடும். சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் மனையில் மறைவுக்குள்ள உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமான மன அழுத்தம் வரக்கூடுங்க. வேலை செய்யும் இடத்துல சண்டை வரக்கூடும். குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிவு வரக்கூடும். காதலர்கள் அதிகமாக மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. அதிகமாக வண்டி வாகனம் ஓட்டும்போது மிகுந்த கவனத்துடன் நீங்கள் செல்ல வேண்டும். இந்த மாதம் சந்திராஷ்டமம் உங்களுக்கு 19/3/2024 மாலை 5:30 மணி முதல் 21/3/2024 உங்களுக்கு இரவு 12 மணி வரை கிட்டத்தட்ட 2.5 நாட்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எதிலும் நீங்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும். வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த 10ஆம் இடத்தை வச்சு தாங்க உங்களுடைய தொழில், வேலை, என்ன செஞ்சால் என்ன காசு வரும், இதெல்லாம் 10ஆம் இடம் தாங்க உங்களுக்கு ஜீவனத்தை சொல்லக்கூடிய, அதாவது ஒரு மனுஷனுடைய கர்மத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம். அந்த ஸ்தானம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னி புதன், அவர் 3ஆம் மனையில் இந்த புத பகவான் இருப்பதும், மேலும் உங்கள் ராசியை குரு பகவான் தொடர்பு கொள்வதாலும் வேலை தொழில் சிறப்பாக இருக்குங்க. சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் கிடைக்கப்பெற்று புதிய தொழில் விஷயங்களில் நல்ல முதலீடு மூலமாக திறன்பட செயல்பட்டு அதிக வருமானத்தை பார்ப்பீங்க. வணிக கிரகமான புதன் உங்களுடைய அந்த 3ஆம் மனையில் இருக்கிறது முயற்சியின் மூலமாக முன்னேற்றம் அடைவீங்க. சிறு குறு வியாபாரிகள் முதல் சிற்றுண்டி வியாபாரிகள் வரையும் அனைவருக்குமே வசதியை பெருக்கி தரக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும். புதிய வேலைவாய்ப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தடைகளை மீறிய தகுதியான வேலையை நீங்கள் உருவாக்கி கொள்வீங்க. நேர்மையான உங்களுக்கு நல்ல நிதி நிறுவனங்களிலிருந்து நிரந்தரமான பணி நியமனம்னு ஏற்படக்கூடுங்க. மாத வருமானம் அதிகரிக்கக்கூடும். 6ஆம் பாவம் தாங்க நம்ம ஒரு இடத்துல போய்ட்டு வேலை செய்யக்கூடிய இடம், அதாவது அடிமை வேலை என்பதை 6ஆம் இடம் சொல்லக்கூடும். உங்களுக்கு 6ஆம் பாவக அதிபதி யாருங்கன்னா ரிஷப சுக்கிரன் தான். அவர் 3ஆம் இடத்தில் இருப்பதால் முயற்சி மெய்வருத்து கூலி தரும். கம்ப்யூட்டர் துறை முதல் கவர்மெண்ட் வேலை செய்யக்கூடிய அத்தனை பேருக்குமே அதிர்ஷ்டமான மாதமாகவே இருக்கக்கூடும். வெளிநாட்டு வேலை பொறுத்தவரையில் உங்களுக்கு புதிய யோசனைகள் மூலமாக உறுதியான நம்பிக்கை பிறக்கக்கூடுங்க. 8ஆம் இடம் 12ஆம் இடம் ஒருவருக்கு வெளிநாட்டு செல்வதற்கு உதவியாகவே இருக்கக்கூடுங்க. உங்கள் 8ஆம் பாவக அதிபதி யாருங்கன்னா கடக சந்திரன். அதே மாதிரி 12ஆம் இடத்தின் அதிபதி உங்களுக்கு விருச்சிக செவ்வாய். இவர் உச்சம் பெற்று 2ஆம் இடத்திலிருந்து கடகராசியை தனது 7ஆம் பார்வையை பார்ப்பதால் கடல் கடந்த பயணம் மேற்கொள்வீங்க. மகிழ்ச்சியான மாதமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடும். கல்யாண காட்சிகளை பொறுத்த வரைக்கும் கடவுள் அமைத்து வைத்த இந்த மேடையில் நடக்கக்கூடிய நாடகம் என்பது கல்யாண உறவுகள்ங்க. இந்த கல்யாண பூமாலை உங்களுக்கு வாசல் தேடி வரக்கூடும். சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் சொந்தத்தில் முடியக்கூடுங்க. உங்கள் குடும்பம் களைகட்டு மாதமாக இருக்கும். களத்திர பாவக அடிப்படையில் சொல்லக்கூடியதுங்க. உங்களுடைய 7ஆம் இடத்தின் அதிபதி மிதுன புத பகவான் உங்களுக்கு 3ஆம் மனையில் இருப்பதும் சுக்கிரனுடன் சேர்ந்து மதன ராஜகோபால யோகத்தை கொடுப்பதும், மேலும் உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் 5ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாருங்க. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் மாதமாக இருக்கக்கூடும். காதலர்களை பொறுத்த வரைக்கும் சின்னஞ்சிறு சண்டைகள், காழ்ப்புணர்ச்சி, ஈகோ, மனப்பிரிவை காதலில் தந்தது. காதலின் வழி சுகமான சுமைகள் தாங்க. ஜென்மபந்த தொடர்பால் காதலின் அடையாளங்களை இரு உள்ளங்களின் உயிரே தாகம். காதல் இதயம் அதனை தீயிட்டு எரித்தாலும் அணைக்க முடியாதுங்க. அழியாத உண்மையுள்ள காதலை புரிந்து கொண்டு காதலர்கள் மனமிட்டு பேசுவீங்க. காதல் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடுங்க. உங்களுக்கு காதல்காரகன் உங்களுக்கு சுக்கிர பகவான், மேலும் காதல் இளவரசன் புதன். இந்த இருவருமே பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு இந்த 3ஆம் மனையில் இருக்கிறது யோகத்தை நிச்சயமாகவே தரக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும். உத்திரபாக்கியம் பொறுத்தவரையில் 5ஆம் இடம் ஒருவருடைய பூர்வ புண்ணியம், ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய கர்ம கணக்கிலிருந்து வரக்கூடிய புண்ணிய ஆத்மாக்களை சொல்லக்கூடியது. உங்கள் 5ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் மனையில் மேஷ செவ்வாய் உச்சம் பெற்று 2ல் இருக்கிறதும், 5ஆம் இடத்துல குரு பகவான் புத்திரக்காரகன் இருப்பதாலும் நிச்சயம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்துடன் சந்தான பாக்கியம் கிடைக்கப்பெறும் மாதமாக இருக்கக்கூடும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க. புதன் வித்யாகாரகன், அவர் நல்ல இந்த ஸ்தான பலத்தில் புத பகவானுக்கு இந்த 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு யோகத்தை கொடுங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா குருவின் திருவருள் நிச்சயமாக இருக்கக்கூடும். எதிர்காலத்தை திட்டமிட்டு நீங்கள் நன்றாக கொண்டு செல்வீங்க. அதிக மதிப்பெண்கள் வரக்கூடிய இந்த பொது ஆண்டு தேர்வில் எடுத்தும் நீங்கள் சாதனை செய்வீங்க. வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுக போகங்கள் 4ஆம் இடம்தாங்க. அடிப்படை வசதிகளை, ஆடம்பர வாகனத்தை, விவசாய பூமியை, கால்நடைகள், புதையல் யோகம் இதெல்லாமே இந்த 4ஆம் இடத்துல ஒளிந்து கொண்டுள்ளது.
இந்த 4ஆம் இடத்தின் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியே வருவார் மீன குரு பகவான். அவர் 5ஆம் இடத்துல திரிகோண பலம் பெறுவதால் நிச்சயம் திடீர் அதிர்ஷ்டத்தால் பண குவியல் ஏற்பட்டு வீடு என்ற கனவு இல்லம் நினைவாக கொடுங்க. உங்களுக்கு நிச்சயமாக இந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரக்கூடும். விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல இந்த சுற்றுலா பயணமும் மேற்கொள்வீங்க. வாகன மாற்றங்கள் உயர்வை தரக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும். கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்புகளை தவறவிட்ட அந்த தருணங்கள் தற்போது மாறக்கூடுங்க. மனநிறைவை அடைவீர்கள். தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர் நடிகைகள் குரு பகவான் பார்வையால் உங்களுக்கு பாராட்டும் பணவரவும் நிச்சயம் வரக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும். அரசியல் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களை தலைமை பதவியை நிச்சயமாக அடைய செய்வார். 3ஆம் இடம் 4ஆம் இட இந்த தொடர்பால் இந்த மாதம் உங்களுக்கு நீங்கள் விரும்பிய இடத்திற்கு வளர்ச்சியை காணக்கூடிய மாதமாக இருக்கும். வளமான வாழ்க்கைக்கு இந்த மாதம் உங்களுக்கு வித்திட்டாகவே இருக்கக்கூடும். பேச்சு திறமை அதிகரிக்கக்கூடும். மொத்தத்தில் இம்மாதம் தனுர் ராசி அன்பர்களுக்கு பேரின்பமும் பெரும் மகிழ்ச்சியும் கூடுதலாக வரக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும். பொது வழிபாடு பார்த்திங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கிக் கொள்ளுங்கள். குலதெய்வத்தை வணங்கிக் கொள்ளுங்கள். திருப்பதிக்கு ஒரு முறை சென்று வந்தால் நிச்சயமாகவே திருப்பம் ஏற்படக்கூடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதன்கிழமை வியாழக்கிழமைகள் ஏழை குழந்தைகளுக்கும் அன்னதானம் அதிகமாக செய்து வாருங்கள். புத்தகம், பேனா, நோட்டு புத்தகம் கொடுத்து வாருங்கள். நலம் பெறுவீர்கள். சுபமஸ்து. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.